BNSS பிரிவு 369 விசாரணை அல்லது விசாரணை நிலுவையில் உள்ள மனநிலை சரியில்லாத நபரின் விடுதலை. 1. 367 அல்லது பிரிவு 368 இன் கீழ் ஒரு நபர் மனநலமின்மை அல்லது அறிவுசார் இயலாமை காரணமாக தற்காப்புக்குள் நுழைய இயலாது என்று கண்டறியப்பட்டால், மாஜிஸ்திரேட் அல்லது நீதிமன்றம், வழக்கு எதுவாக இருந்தாலும் சரி, ஜாமீன் எடுக்கப்படலாம் அல்லது எடுக்காமல் இருக்கலாம், அத்தகைய நபரை ஜாமீனில் விடுவிக்க உத்தரவிடவும். குற்றம் சாட்டப்பட்டவர் மனநலமின்மை அல்லது அறிவுசார் இயலாமையால் பாதிக்கப்பட்டுள்ளார். இது உள்நோயாளி சிகிச்சையை கட்டாயமாக்காது, மேலும் ஒரு நண்பர் அல்லது உறவினர் அருகிலுள்ள மருத்துவ நிறுவனத்தில் இருந்து வழக்கமான வெளிநோயாளி மனநல சிகிச்சையை பெறவும் மற்றும் தனக்கு அல்லது காயம் ஏற்படுவதை தடுக்கவும் மேற்கொள்கிறார். வேறு எந்த நபர்? 2. மாஜிஸ்திரேட் அல்லது நீதிமன்றத்தின் கருத்தின்படி, ஜாமீன் வழங்க முடியாது அல்லது பொருத்தமான உறுதிமொழி வழங்கப்படாவிட்டால், அவர் அல்லது அது குற்றம் சாட்டப்பட்டவரை சிறையில் வைக்க உத்தரவிட வேண்டும். வழக்கமான மனநல சிகிச்சை அளிக்கப்படும் அத்தகைய இடத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை மாநில அரசுக்கு தெரிவிக்க வேண்டும். ஆனால் 2017ஆம் ஆண்டு மனநல பாதுகாப்பு சட்டம் 2017- இன் கீழ் மாநில அரசு செய்திருக்கும் விதிகளின்படி அல்லாமல், குற்றம் சாட்டப்பட்டவரை பொது மனநல நிறுவனத்தில் காவலில் வைப்பதற்கான உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படாது. 3. 367 அல்லது பிரிவு 368 இன் கீழ் ஒரு நபர் மனநலமின்மை அல்லது அறிவுசார் இயலாமை காரணமாக தற்காப்புக்குள் நுழைய இயலாது என்று கண்டறியப்படும் போது, மாஜிஸ்திரேட் அல்லது நீதிமன்றம் அந்தச் செயலின் தன்மையை கருத்தில் கொள்ள வேண்டும். உறுதியளித்தது மற்றும் மனநலமின்மை அல்லது அறிவுசார் இயலாமையின் அளவு, குற்றம் சாட்டப்பட்டவரை விடுவிக்க உத்தரவிட முடியுமா என்பதை மேலும் தீர்மானிக்கவும். வழங்கினால் மருத்துவ கருத்து அல்லது ஒரு நிபுணரின் கருத்தின் அடிப்படையில் மாஜிஸ்திரேட் அல்லது நீதிமன்றம் வழக்கு 367 அல்லது பிரிவு 368 இன் கீழ் வழங்கப்பட்டுள்ளபடி குற்றம் சாட்டப்பட்டவரை விடுவிக்க உத்தரவிட முடிவு செய்தால், அத்தகைய விடுதலைக்கு உத்தரவிடலாம். குற்றம் சாட்டப்பட்டவர் தனக்கு அல்லது வேறு எவருக்கும் காயம் விளைவிப்பதை தடுக்கும் வகையில் போதுமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டால். மாஜிஸ்திரேட் அல்லது நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவரை விடுவிக்க உத்தரவிட முடியாது என்று கருதினால், குற்றம் சாட்டப்பட்டவரை மனநலம் குன்றிய அல்லது அறிவுசார் ஊனமுற்ற நபர்களுக்கான குடியிருப்புக்கு மாற்ற உத்தரவிடலாம். குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் பொருத்தமான கல்வி மற்றும் பயிற்சி வழங்கப்படலாம். BNSS धारा 369 जांच या परीक्षण लंबित रहने तक अस्वस्थ दिमाग वाले व्यक्ति की रिहाई। 1. जब भी कोई व्यक्ति धारा 367 या धारा 368 के तहत मानसिक अस्वस्थता या बौद्धिक अक्षमता के कारण बचाव में प्रवेश करने में असमर्थ पाया जाता है, तो मजिस्ट्रेट या न्यायालय, जैसा भी मामला हो, चाहे मामला ऐसा हो जिसमें जमानत ली जा सकती हो या नहीं, ऐसे व्यक्ति को जमानत पर रिहा करने का आदेश देगा, बशर्ते कि अभियुक्त मानसिक अस्वस्थता या बौद्धिक अक्षमता से पीड़ित हो, जिसके लिए उसे अस्पताल में भर्ती होने की आवश्यकता नहीं है, और उसका कोई मित्र या रिश्तेदार निकटतम चिकित्सा सुविधा से नियमित बाह्यरोगी मनोचिकित्सा उपचार प्राप्त करने और खुद को या किसी अन्य व्यक्ति को चोट पहुंचाने से बचाने का वचन देता है। 2. यदि मामला ऐसा है जिसमें मजिस्ट्रेट या न्यायालय की राय में जमानत नहीं दी जा सकती है, या यदि कोई उचित वचनबद्धता नहीं दी गई है, तो वह अभियुक्त को ऐसे स्थान पर रखने का आदेश देगा जहां नियमित मनोरोग उपचार उपलब्ध कराया जा सके, और की गई कार्रवाई की रिपोर्ट राज्य सरकार को देगा।
बशर्ते कि सार्वजनिक मानसिक स्वास्थ्य प्रतिष्ठान में अभियुक्त को हिरासत में रखने का कोई आदेश राज्य सरकार द्वारा मानसिक स्वास्थ्य देखभाल अधिनियम 2017 के तहत बनाए गए नियमों के अनुसार ही किया जाएगा। 3. जब भी कोई व्यक्ति धारा 367 या धारा 368 के तहत मानसिक अस्वस्थता या बौद्धिक अक्षमता के कारण बचाव में प्रवेश करने में असमर्थ पाया जाता है, तो मजिस्ट्रेट या न्यायालय, जैसा भी मामला हो, किए गए कार्य की प्रकृति और मानसिक अस्वस्थता या बौद्धिक अक्षमता की सीमा को ध्यान में रखते हुए आगे यह निर्धारित करेगा कि अभियुक्त की रिहाई का आदेश दिया जा सकता है या नहीं, बशर्ते कि यदि चिकित्सा राय या किसी विशेषज्ञ की राय के आधार पर मजिस्ट्रेट या न्यायालय, यदि न्यायालय, जैसा भी मामला हो, धारा 367 या धारा 368 के तहत अभियुक्त को उन्मोचित करने का आदेश देने का निर्णय लेता है, तो ऐसी रिहाई का आदेश दिया जा सकता है यदि पर्याप्त सुरक्षा दी जाती है कि अभियुक्त को स्वयं को या किसी अन्य व्यक्ति को क्षति पहुंचाने से रोका जा सके। यदि मजिस्ट्रेट या न्यायालय, जैसा भी मामला हो, की राय में अभियुक्त को उन्मोचित करने का आदेश नहीं दिया जा सकता है, तो अभियुक्त को मानसिक रूप से विकृत या बौद्धिक रूप से अक्षम व्यक्तियों के लिए आवासीय सुविधा में स्थानांतरित करने का आदेश दिया जा सकता है, जहां अभियुक्त को देखभाल और उचित शिक्षा और प्रशिक्षण प्रदान किया जा सकता है।